வணக்கம் தமிழ் மக்களே. இன்றைக்கி ஒரு ப்ளவுஸ் டிசைன் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு பாருங்கள், இந்த அளவு ப்ளவுஸை அப்படியே எடுத்து இப்படி வச்சுக்கிறேன் நான். ப்ளஸ் எக்ஸ்ட்ரா நம்ம தையலுக்கு டாட்டுக்கு சேர்த்து விட்டுக்கிறோம். இங்கே ஷோல்டர் சைடும் எக்ஸ்ட்ரா தையலுக்கு விடணும். அதுமாரி தான் சைட்லேயும் விட்டுட்டு அது எவ்வளோ வருதோ அதை அப்படியே ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. அதேமாரி நெக்கு சைடும் மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ மார்க் பண்ணது எல்லாத்தையும் நம்ம ஒன்றா சேர்க்க போகிறோம். அதாவது ஒரு எல் மாதிரி போட்டுக்க போகிறோம். நெக் சைடு அதேமாரி கை பக்கமும் போட்டுக்கணும். இப்போ போட்டு முடிச்சிட்டோமா, இதுக்கப்புறமா நம்ம கை ஷேப் கொடுக்க போகிறோம். கை ஷேப் கொடுக்கறதுக்கு ஜஸ்ட் இது பேக் சைடுன்றதால இப்படி கொடுத்துருக்கேன். அப்போ நெக்கு ஷேப் கொடுத்துக்குறோம். நம்ம இப்படி ஃபுல்லாக மார்க் பண்ணி வச்சுக்கலாம். ஏன்னா அந்த இடத்துல தான் நமக்கு டிசைன் வரப்போகுது. அதனால் மார்க் பண்ணது ஃபுல்லத்தையும் ஒரு கோடு போட்டு அதை அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கலாம். எந்த இடத்த மார்க் பண்ணுமோ அங்கே கட் பண்ணால் போதும். மிச்சம்லாம் அப்படியே பேக் சைடு ஃபுல் அண்ட் ஃபுல் கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இப்போ என்ன பண்ண போகிறோம், இந்த பேக் சைடு இது வந்து லைனிங், இதேமாரி தான் மேல் துணியை நான் வெட்ட போகிறேன். இப்போ இந்த டிசைன் கட் பண்ண இல்லையா, அந்த அளவுக்கு பேப்பரில் ஒரு அதை அப்படியே வச்சு மார்க் பண்ணிக்கணுங்க. ஆனாக்கா பேப்பரில் இருக்கிறது ஜஸ்ட் அந்த மார்க்கிங் மட்டும்தான். அதுக்கும் வெளிப்பக்கமாக கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நமக்கு வேணும். அதாவது தையலுக்கு எவ்வளோ விடுவோமோ அந்தளவுக்கு எக்ஸ்ட்ரா மார்க் பண்ணிக்கிறேன். அப்புறம் உள்ளே அந்த 1.5 இன்ச் மார்க் பண்ணோம் இல்லையா, அந்த மார்க்கிங்கும் நம்ம அப்படியே எவ்வளோ வருதோ அதை அடையாளப்படுத்திக்கிட்டு அதை அப்படியே ஒரு கோடு வரைஞ்சி எடுத்துக்கோங்க. அந்த நெக்கோடைய அவுட்டர் லைனு அது இப்படி வரைஞ்சிட்டோம் இல்லையா, இதுதான் நமக்கு தேவைப்படுது. அதை மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்படி கட் பண்ண இந்த அளவுக்கு தான் நம்ம டிசைன் வைக்க போகிறோம். அது எந்த மாதிரி டிசைன்னாக்கா, ஜஸ்ட்டு இங்கே பாருங்கள், இந்த மேல் துணியும் அதே அளவுக்கு வெட்டி எடுத்துக்கிறேன். இப்போ இதையும் அதையும் ஒன்றா ஜாயின் பண்ணணும். நம்ம எப்பயும் போல் செய்வோம் இல்லையா, பேக் சைடு ஒரு தையல் போட்டு எடுத்துக்கிட்டு அதேமாரி இங்கே கழுத்து பக்கத்துலேயும் ஒரு தையல் போட்டு எடுத்துக்கணும். இப்படி எடுக்கும்போது இந்த 2 துணிகளும் ஒன்றா இணைக்கிறதுக்கு தான் இது. இப்படி போட்டு எடுத்ததுக்கப்புறமா இந்த துணியை அப்படியே உள் பக்கமாக இருந்து திருப்பிடணும். திருப்புறதுக்கு முன்னாடி கரெக்டாக நெக்கோட அந்த எக்ஸ்ட்ரா பீஸ் எல்லாம் கட் பண்ணிவிட்டு அங்கங்கே நாச்சஸ் கொடுத்துக்கோங்க. அப்படி கொடுக்கும்போது நெக்கு நமக்கு ஈஸியாக திரும்பும். அதுக்காக தான் அந்த நாச்சஸ் கொடுக்குறது அங்கங்கே. இப்போது இந்த துணியை அப்படியே திருப்பி எடுத்துக்கலாம். திருப்பி எடுத்துட்டோம்னா நமக்கு இந்த மாதிரி ஒரு ஃபினிஷிங் கிடச்சிடுதுங்க. இப்போது இந்த ஃபினிஷிங்கில் இந்த சைடு இருக்கு இல்லையா, ஷோல்டர் ஜாயின் அதை பண்ணிவிட்டு டாட் வச்சுக்கணும். பேக் சைடு 2 டாட் வச்சுக்கணும். டாட் வச்சு முடிச்சிட்டோமா, பாருங்கள் இப்படி இருக்கும். இப்போ என்ன பண்ண போகிறோம், இதனுடைய இந்த நெக் டிசைனு பண்ண போகிறோம். அப்படி டிசைன் பண்ணுறதுக்கு நான் என்ன பண்ணுறேன், ஃபஸ்ட் ஷோல்டர் லைனை கரெக்டாக வரைஞ்சிக்கிறேன். இந்த பேப்பர் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்குது, அதனால் கரெக்டாக கோடு வச்சுக்கிறேன். இப்படி வச்சு பார்த்துட்டேன்னா இப்போ இது வந்து பாருங்கள் 2.2 கிட்ட இருக்குது. இந்த மாதிரி ஒரு நிறைய பீஸ் நான் வெட்டி வச்சுக்கிறேன். அதாவது நெக்கு ஃபுல்லாக இந்த பீஸை தான் நான் கொடுக்க போகிறேன். இந்த பீஸை இப்படி முக்கோணம் மாதிரி மடிச்சுக்கணும். மடிச்சுக்கிட்டு அதை ஃபுல்லத்தையும் ஒரு தையல் போட்டு எடுத்துக்கிறேன். தையல் போட்டு தனித்தனியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த பீஸை இதெல்லாம் இப்படி வைக்கணும். அதாவது மேல் பக்கத்துக்கு நான் ஃபஸ்ட்டு தைச்சி முடிக்கிறேன். ஒன்றை ஒட்டி நம்ம எப்படி தைக்கிறோமோ அதேமாரி தான். அதுக்கு ஆப்போசிட்டில் அந்த சைடு ஒரு முக்கோணம் வரப்போகுது. நான் வந்து இந்த சைஸ் வெட்டியிருக்கேன். நீங்கள் இதை விட சின்னதாக கூட வெட்டிக்கலாம். கொஞ்சம் குட்டி குட்டியாக அந்த டிசைன் வர மாதிரி இப்படி ஒரு சைடு வச்சு முடிச்சிட்டேன். இதுக்கு ஆப்போசிட் சைடில் இப்படி வைக்கணுங்க. அப்படி வைக்கும்போது அந்த 2 பாயிண்ட்டும் மீட் பண்ணுதான்னு பார்த்துக்கோங்க. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ண வேண்டியிருக்கும் ஒரு சில இடத்துல, அந்த டேர்னிங் வர இடத்துல. மற்றபடி அது கரெக்டாகவே வருங்க. இப்படி கீழ்ப்பக்கமும் இதேமாரி அந்த டிசைனு அந்த முக்கோணங்கள் அதில் தொடுற மாதிரி நம்ம வச்சு ஒரு தையல் போட்டுக்கணும். இப்போது இந்த இடத்துல கொஞ்சம் அட்ஜஸ்ட் ஆகலைன்னு சொன்னோம் இல்லையா, நம்ம அதை ஃபஸ்ட்டே வச்சு பார்த்துட்டு இப்படி வைக்க முடியாது. கொஞ்சம் தைச்சதுக்கப்புறம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ண வேண்டியது தான். இப்போ இந்த இடத்த எக்ஸ்ட்ரா ஒன்று வச்சுட்டு அப்போ சரியாக வருது. அதனால் அந்த எக்ஸ்ட்ரா இருக்கிறத கடைசியாக வச்சுக்கலாம். மற்றதுக்கெல்லாம் வச்சு முடிச்சிடுறேன். வச்சு முடிச்சிட்டா அந்த கடைசி வரைக்கும் இந்த டிசைன் இதோட முடிஞ்சு. இந்த கடைசிக்கு இந்த துணி பத்தலை, அதனால் நான் ப்ளைனாக வைக்கிறேன். அது வந்து முந்தான வரும்போது தெரியாது, அதனால் அதை வச்சுருக்கேன். இப்போ இந்த இடத்துல ஒன்று கம்மியாக இருக்கு இல்லையா, அது கூட இதை அட்டாச் பண்ணணுங்க. அட்டாச் பண்ணிவிட்டு அந்த இடம் கரெக்டாக வந்துடும். இப்போ என்ன பண்ண போகிறோம், இதில் இருக்க அந்த பிசரெல்லாம்
வெட்டி எடுத்துகிட்டு இதை நீட் பண்ணிக்கணும். இந்த நடுவில் இருக்க அந்த எக்ஸ்ட்ரா பேப்பர் நமக்கு தேவையில்லை, அதை வெட்டி எடுத்துருங்க. இப்போது இந்த டிசைனை தான் நம்ம அந்த ப்ளவுஸில் வைக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நெக்கோட ஃபினிஷிங் பண்ணணும் இல்லையா? இந்த இடத்துல ஒன்று கம்மியாக இருக்கிறதால இன்னொன்று வச்சுக்கிறேன். நெக்குக்கு பைப்பிங் வைக்கணுங்க. அந்த பைப்பிங் தான் ஜஸ்ட்டு இந்த மாதிரி மடித்து வச்சு டபுளாக ஒரு தையல் ஃபுல் அண்ட் ஃபுல் போட்டு எடுத்துக்கணுங்க. அதுக்கப்புறமா அதில் இருக்க எக்ஸ்ட்ரா பீஸ்லாம் வெட்டிட்டு இதை அப்படியே டபுளாக மடிச்சுக்கணும். அதாவது உருட்டி அடிக்கிறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாதிரி பைப்பிங் தான் நான் பண்ணிகிட்ருக்கேன். ஃபுல் அண்ட் ஃபுல் வச்சு முடிச்சிட்டோம்னா இந்த நெக்லைனு நமக்கு ஃபினிஷ் ஆகிடும். இதிலே நம்ம ஃபினிஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் இந்த பீஸை எடுத்து நம்ம ப்ளவுஸில் அட்டாச் பண்ண போகிறோம். ஸோ இப்படி வந்துடுது. இதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன், இதை எடுத்து ப்ளவுஸில் அட்டாச் பண்ண போகிறேன். அதுக்கு முன்னாடி ப்ளவுஸ் இப்படி வச்சு பார்த்துட்டு கரெக்டாக அங்கங்கே 4-5 இடத்துல பின் பண்ணிக்கோங்க. அந்த டிசைன் வந்து அது கூட செட் ஆகியிருக்கிறதுக்கு தான் இது. அப்படியே டைரெக்டாக தைக்கும்போது கொஞ்சம் முன்ன பின்ன நவரும். இது மாதிரி துணியில் தைக்கும்போது கொஞ்சம் சில்க் துணி மாதிரி இருக்குது இது. அதனால் பின் பண்ணிவிட்டு தைக்கிறதே நமக்கு நல்லது. இப்போது தைச்சி முடிச்சுட்டு பின் பண்ணி முடிச்சுட்டு அது மேலேயே அப்படியே நம்ம ஒரு ஸ்ட்ரெயிட் தையல் அது மேலேயே ஜஸ்ட் அப்படியே வச்சு ஒரு தையல் ஃபுல் அண்ட் ஃபுல் போட்டு முடிச்சிட்டோம்னா இந்த நெக்கு டிசைன் ஃபினிஷ் ஆகிடுங்க. என்னுடைய சேனல் ப்ளேலிஸ்ட்டில் போய் பாருங்கள். டெய்லரிங் மட்டும் இல்லாமல் டூர்ஸ் அண்ட் ட்ராவல், ஸ்டோரி, ஆர்ட் அண்ட் ட்ராயிங்னு நிறைய இருக்குது. உங்களுக்கு வேண்டியதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இது கூட அட்டாச் ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோன்னா இந்த பீஸ் பாருங்கள், ஜஸ்ட் ஒரு 3 இன்ச்சுக்கு இருக்க மாதிரி ஒரு பீஸு. அந்த ஒரு ஓரத்தில் ஒரு கார்னர்லேருந்து தைக்க ஆரம்பித்து நடுவில் கொஞ்சம் கேப் விட்டுறேன். அதுக்கப்புறம் கேப் விட்டு இந்த சைடுலேருந்து தைச்சி முடிக்கிறேன். இது ஒரு 14லேருந்து 15 வரைக்கும் லெங்த் இருக்க மாதிரி ஒரு பீஸ் எடுத்துக்கிறேன். அந்த ஷேப்புக்கு எக்ஸ்ட்ரா இருக்கிறதெல்லாம் அப்படியே கட் பண்ணி எடுத்துகிட்டு அந்த நடுவில் இருக்கிறத இந்த சைடு ஹாஃப் திருப்பிக்கிறேன். திரும்ப இந்த பக்கம் இருக்கிறத அதேமாரி ஹாஃப் திருப்பிக்கணுங்க. திருப்பிட்டு நடுவில் கேப் இருக்குல்லையே அந்த கேப்பை தைச்சி முடிச்சிடுறேங்க. தைச்சி முடிச்சிட்டா நமக்கு இந்த மாதிரி வந்துடும். இப்போ என்ன பண்ணுறேன், இதை எப்படி மடித்து அதாவது ரோஸ் பண்ணுறோம். அந்த நடுவில் ப்ளவுஸுக்கு நடுவில் வைக்கிறதுக்காக இந்த ரோஸு இப்படி ஃபோல்டு பண்ணுறதால இந்த பாருங்கள் இந்த மாதிரி ஒரு ரோஸ் எஃபெக்டில் நமக்கு அழகான ஒரு பூ வந்துடும். இப்படி 2-3 மடிப்பு மடிச்சுட்டு அதுக்கப்புறமா கீழ்ப்பக்கமாக ஒரு 2-3 தையல் போட்டுருணுங்க. பேக் சைடு போடும்போது அது வெளிப்பக்கம் தெரியாது. இது நீங்கள் வேறு கலர் கூட வைக்கலாம். என்கிட்ட இந்த துணி இருக்கிறதால நான் இந்த கலர் வைக்கிறேன். இது மாதிரி பண்ணி முடிச்சிட்டோம்னா நமக்கு சூப்பரான ஒரு ரோஸ் கிடச்சிடுது. இந்த ரோஸ் வந்து சைஸ் நான் 14 to 15 எடுத்திருக்கேன். லெங்த் இருக்க மாதிரி. இன்னும் கொஞ்சம் பெருசாக வேணால் நீங்கள் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கலாம். அது உங்களுடைய விருப்பம்தான். இதனுடைய பேக் சைடு பாருங்கள், இப்படி தைக்கும்போது உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் நீட்டாக வந்துடும். கடைசியாக இருக்க எட்ஜஸ் இப்படி வச்சு அதோடு சேர்த்து 2-3 ஸ்டிச்சஸ் பண்ணி முடிச்சிருங்க. அவ்வளோதாங்க, இந்த ரோஸ் நமக்கு ரெடி. இந்த ரோஸில் கீழே நம்ம கயிறு ஏதாவது வச்சுக்கலாம். இப்போது இந்த மாதிரி லேஸ் ஏதாவது இருந்தால் நீங்கள் இதில் வச்சு அட்டாச் பண்ணலாம். அட்டாச் பண்ணி முடிச்சுட்டு இந்த பீட்ஸ் இருக்கு இல்லையா, இந்த பீட்ஸை வந்து இந்த 2 முக்கோணத்துக்கு நடுவில் வர மாதிரி இந்த பீட்ஸை வச்சு நம்ம தைக்க போகிறோம். பீட்ஸை தைச்சி முடிச்சாச்சு. இங்கே பாருங்கள், ரோஸையும் நம்ம இது கூட அழகாக அட்டாச் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, இந்த சூப்பரான டிசைனர் ப்ளவுஸ் நமக்கு ரெடிங்க. இது வரைக்கும் என்னுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்களா? ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இன்னும் இது மாதிரி பல வீடியோக்கள் உங்களுக்காக காத்திருக்கு. இந்த சேனல் பார்த்ததுக்கு நன்றி.